பொண்ணு கையில கிடைக்கிற மாத்திரை மருந்து எல்லாத்தையும் எடுத்து வாயில போடுறான். இவன் ஏன் இப்படி போடுறான்னு தெரியல. ஆனா பக்கத்துல இருந்த ஒரு டோர் யாரோ வேகமா தட்டிக்கிட்டே இருக்காங்க. இப்ப இவளுக்கு என்ன ஆச்சு, இங்க என்ன நடக்குது, இந்த கடையில கூட ஆட்களே காணுமே அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா இன்னும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்க்கணும். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஸ்பேஸ்ல இருந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வெடிச்சு அதோடைய பாகம் எல்லாமே பூமியில இருக்க யூஎஸ்ல வந்து விழுது. எல்லா நியூஸ் சேனலுமே பரபரன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கவர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருக்கிட்டையுமே அதை பத்தின ஒப்பீனியனை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் நாங்க தொட மாட்டோம், ஒருவேளை அதுல ஏதாச்சும் டிசீஸ் வர வாய்ப்பு இருக்கு. ஒரு சில பேர் ஒருவேளை இது ஏலியன்ஸ் வரதுக்கான அறிகுறியா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்றாங்க. இப்படி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க ஒருத்தர் வராரு. இவர் யாரு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் டிசீஸ் கண்ட்ரோலோட ஹெட்டா இருக்க டாக்கர். அவர் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப அவங்க ரிசர்ச் டீம் கிட்ட இதை பத்தி ஏதாச்சும் கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. இந்த வானத்துல இருந்து விழுந்த ஸ்பேஸ் கிராஃப்டோடைய பார்ட்ஸை டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல அதுல ஏதோ ஒரு வகையான தொற்று இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டு இருக்கு. இது ஒருவேளை ஒரு உயிரினமா கூட இருக்கலாம். ஆனா இது ரொம்பவே வேகமா பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தொட்டு பார்க்கும் போது அவன் கை அதுல கிழிச்சுக்கிறான். அப்படி கிழிக்கும் போது அவனுக்கு ரத்தமும் வர ஆரம்பிக்குது. ஆனா அதை எதையுமே கண்டுக்காம அவன் வீட்டுக்கு போயிடுறான். நைட் அவன் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும் போது அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வேர்க்க ஆரம்பிக்குது. அப்படி வேர்க்கும் போது அவன் உடம்புல பிசுன்னு ஒண்ணு வந்து அப்படியே முகம் ஃபுல்லா மாற ஆரம்பிக்குது. அப்ப யாரோ கத்துறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம டாக்கருடைய பையன் தான். அவன் தூக்கத்துல இருந்து எழுஞ்சுக்கிறான். இவன் பேர் ஆலிவர். அப்ப அங்க வந்த டாக்கருடைய எக்ஸ் வைஃப் அவனை சமாதானப்படுத்தி மறுபடியும் தூங்க வைக்கிறா. இவ பேர் காரல். இவ ஒரு சைக்காட்டிஸ்ட். அப்படியே காலையில விடுயுது. காலையில எழுந்து அவ வேலைக்கு கிளம்புறா. அப்படி கிளம்பும் போது இவள ஒருத்தன் டிராப் பண்றான். இவன் காரலுடைய ஃப்ரெண்ட். இவன் பேர் பென். அப்ப பென் என்ன சொல்றான்னா, எனக்கு தெரிஞ்சு நம்ம கிட்ட இருந்து ஏதோ ஒரு பெரிய விஷயத்த மறைக்கிறாங்க. ஸ்பேஸ் கிராஃப்ட்ல இருந்து விழுந்த பாகங்களை ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாரையுமே வேலையில இருந்து தூக்கிட்டாங்க. என்னவா இருக்கும்? உடனே இதை கிட்ட காரலோ, எனக்கு இந்த பாலிடிக்ஸ் பத்தியும் இல்ல இந்த டாக்கர் வேலை செய்யற வேலையை பத்தியும் தெரிஞ்சுக்க எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்ல. அவன் எதுக்கு தேவையே இல்லாம காலையில கால் பண்ணி என் பையனை வீட்டுக்கு அனுப்ப சொல்லி சொன்னான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க புலம்பிக்கிட்டே அவங்க வேலைக்கு போறாங்க. ஆமா, காலையில எழுந்த உடனே டாக்கர் நம்ம காரலுக்கு கால் பண்ணி அவன் பையன் ஆலிவரை வீட்டுக்கு அனுப்ப சொல்லியிருப்பான். ஆனா நம்ம காரல் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு இருப்பா. இப்ப நம்ம வேலைக்கு வந்த காரல் முதல் பேஷண்ட பாக்குறா. அவ பேர் வெண்டி. அவ என்ன சொல்றான்னா, என்னோட ஹஸ்பண்டுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவர் ரொம்பவே வித்தியாசமா பிஹேவ் பண்றாரு, அவர் எந்த ஒரு எமோஷன்ஸுமே வெளியே காட்டவே மாட்டாரு, எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கிட்ட காரலுக்கும் ஏதோ விசித்திரமா தெரியுது. ஆனாலும் அவங்க முன்னாடி எதையுமே காட்டிக்காம அவங்களுக்கு சமாதானப்படுத்தி அவங்களுக்கு ஒரு டேப்லெட் எழுதி கொடுக்குறா. அதுக்கப்புறம் அவங்களும் அங்க இருந்து போயிடுறாங்க. அப்படி அன்னைக்கு நைட் ஆகுது. ஹாலோவீனுக்கு ட்ரிக்காக கேரல், ஆலிவர், பக்கத்து வீட்டு ஆன்டி அவங்க பசங்க எல்லாரும் போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போகும்போது ஒரு வீட்டுல இருந்த நாய் இவங்களை பார்த்து பயங்கரமா குலைக்க ஆரம்பிக்குது. குலைச்சது மட்டும் இல்லாம பக்கத்து வீட்டு பையன் ஆன்டி மேல பயங்கரமா வந்து பாயுது. பாஞ்சி அவனுக்கு கடிக்கவும் வருது. ஆனா அவன் முகத்துல ஒரு எக்ஸ்பிரஷனுமே இல்ல. அவன் அப்படியே அந்த நாயோட வாயை கேஷுவலா பயமே இல்லாம புடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் அந்த நாயோட ஓனர் வந்து அந்த நாயை கூட்டிட்டு போயிடுறாரு. அப்புறம் நம்ம கேரலும் அந்த ஆண்டியோட அம்மாவும் பேசிக்கிறாங்க. அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்ச நாளாவே ஆண்டி முகத்துல ஒரு எமோஷன்ஸுமே இல்ல, ஏதோ எமோஷனலெஸ்ஸாவே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட கேரலோ, இவங்க சின்ன பசங்க தானே, அவங்க இப்படிதான் இருப்பாங்க, அதெல்லாம் கண்டுக்காதீங்க, அதெல்லாம் போக போக சரியாயிடும். அப்ப திடீர்னு யாரோ அலற சவுண்ட் கேக்குது. என்னன்னு சொல்லிட்டு ரெண்டு அம்மாவும் தலை தெறிக்க ஓடுறாங்க. அங்க போய் பார்த்தா ஆலிவர் தான் கத்துனது. ஏண்டா கத்துன, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவன் கையில இருந்து ஏதோ ஒரு பிசுன்னு ஒரு தோல் மாதிரி ஒண்ணு வருது. இது அவங்க வாங்கிட்டு வந்த சாக்லேட்ல இருந்துச்சு. அதை எடுத்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து இது என்னன்னு கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை பார்த்தா ஃப்ரெண்டோ, கண்டிப்பா நான் டெஸ்ட் பண்றேன், ஆனா கொஞ்சம் டைம் ஆகும், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படியே நியூஸ் சேனல்ல பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான வைரஸ் பரவிக்கிட்டு இருக்கு. ஒரே நாள்ல 1000 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் போய்கிட்டு இருக்கு. இதை பார்த்து நம்ம கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, இது என்ன மாதிரி டிசீஸ், இது எதுக்கு வருது அப்படின்னு தெரியாம ஒரு மீட்டிங்க போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த மீட்டிங்ல டாக்டர் தான் பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த நோயை நம்ம கட்டுப்பாட்டுல கொண்டு வரணும்னா எல்லாருக்கும் நம்ம தடுப்பூசி போட்டே ஆகணும், அது எல்லாமே இப்ப ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்படி அவன் பேசிக்கிட்டு இருக்க அதே சமயத்துல அந்த ஹால்ல இருக்க வெயிட்டர்ஸ் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அங்க வந்திருக்க எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக வச்சிருந்த சாப்பாட்டுல வாமிட் பண்றாங்க. ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அப்படியே சீன் கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா நம்ம காரல் டாக்கரை நமக்கு தான் பிடிக்காது. ஆனா என்னதான் இருந்தாலும் அவன் தான் ஆலிவரோட அப்பா. அவனுக்கு ஆலிவர் கிட்ட எல்லா உரிமையும் இருக்குன்னு சொல்லிட்டு அவனை ஒரு வாரம் டாக்கரோட வீட்டுல தங்க வைக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து கார்ல போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது எதிரில ஒரு லேடி பயந்து போய் வேகமா கார்ல வந்து மோதுறா. நல்ல வேலையா நம்ம ஹீரோயின் அவளை மோதல. ஆனா அவ என்ன சொல்றானா, இங்க ஒரு பெரிய அழிவு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்க போகும்போது எதிரில இருந்து ஒரு கார் வந்து அவங்கள மோதி அவங்கள கொன்னுடுது. இதை பார்த்த காரலோ வேகமா ஆக்சிடென்ட்
ஆக்சிடென்ட் ஆன இடத்துக்கு போறாங்க. அங்க கரெக்டா போலீஸ் வந்து நீங்க இங்க இருக்க கூடாது சொல்றாரு. அவர் முகத்துல எந்த எமோஷன்ஸுமே இல்ல. இத பார்த்த காரலுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அதுக்கப்புறம் அவளும் கார்ல ஏறி டாக்கரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விடுறா. அப்பா ஒரு விஷயம் நோட் பண்றா, டாக்கருடைய முகத்திலயும் ஒரு எமோஷன்ஸுமே இல்ல. அப்புறம் அன்னைக்கு நைட்டு காரலும் பென்னும் 2 பேரும் ஒரு பார்ட்டிக்கு போறாங்க. பிலிஸ் அப்புறம் அவருடைய ஒய்ஃப் லெட்மிலா அப்புறம் டாக்டர் யோஷ் அப்புறம் பார்ட்டி எல்லாம் முடிச்சிட்டு பென்னும் காரலும் கார்ல ஏறி போறாங்க. அப்ப பென்னுக்கு நம்ம கார்ல புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. ஆனா காரலுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கெடுத்துக்கிறதுக்கு விருப்பம் இல்ல. அப்ப வீட்டுக்குள்ள போன காரலுக்கு ஏதோ வித்தியாசமான சவுண்ட் கேக்குது. என்னன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா வெளியே ஒரு ஆள் இருக்கான். இவன் கதவை லைட்டா தான் ஓபன் பண்றா. அப்ப அந்த ஆள் ஒரு அட்ரஸ் கேக்குறான். ஆனா நம்ம காரலுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இந்த மிட் நைட்ல யார் அட்ரஸ் கேக்குறாரு அப்படின்ற மாதிரி தோணுது. அதனால அவன் என்ன பண்றான், கதவை க்ளோஸ் பண்ணிடுறா. கதவை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பி நடக்க ஆரம்பிக்கிறா. அப்ப ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த ஆள் கதவை திறந்துக்கிட்டு உள்ள வர ட்ரை பண்றான். அப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு அவன் அந்த கதவை மூடிடுறா. அப்படியே சீன் கட் பண்ணி இந்த பக்கம் ஆலிவரை காட்டினா ஆலிவர் அவன் ஃப்ரெண்டோட பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த ஃப்ரெண்ட் என்ன சொல்றானா, எங்க அப்பா ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறாரு. அப்ப ஆலிவரும் எங்க அப்பாவும் அப்படியே நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அவன் வீட்டுக்குள்ள போறான். உள்ள போய் பார்த்தா டாக்கர் நம்ம ஆலிவருக்காக ஸ்பெஷலா இது ஒரு ட்ரிங்க் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்புறம் அடுத்த நாள் காரல் மறுபடியும் வேலைக்கு போறா. அப்படி போகும்போது அங்க நிறைய மக்கள் முகத்துல எந்த எமோஷன்ஸுமே இல்லாம இருக்காங்க. இத பார்த்து அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. என்ன அவங்க உடம்புல உயிரே இல்லாத மாதிரி இருக்காங்க அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டே அவ போறா. அப்ப ஹாஸ்பிட்டல்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் போட்ட எல்லாருமே கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. ஒருவேளை இது எல்லாமே புதுசா பரவுதுன்னு சொன்னாங்கல்ல ஒரு வைரஸ், அதனால இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக கூகுள்ல டைப் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப பின்னாடி இருந்து ஒரு பொண்ணு இவ பண்றதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கா. அவ இவளுக்காக ஒரு டீ கொடுக்குறா. அந்த டீயை காரல் குடிக்கலான்னு போகும்போது கரெக்டா காரலுக்கு கால் வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா ஆலிவர் கையில இருந்து வந்த ஒரு தோலை கொடுத்திருப்பால, அதை ரிசர்ச் பண்ண ஃப்ரெண்டு தான் கால் பண்ணிருப்பான். அவன் உடனே அவனை பார்க்க வர சொல்லியிருப்பான். இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோயின் அந்த டீயை குடிக்காம அப்படியே வச்சுட்டு அவன் ஃப்ரெண்டை பக்கத்துக்காக போறா. அப்ப அவன் என்ன சொல்றான்னா, இது ஒரு வகையான தொற்றுன்னு சொல்லலாம். இது ஒருத்தர் தூங்கும் போது அவங்க பிரெயினை பாதிக்கும். இது பாதிச்சுச்சுன்னா அவங்களால ஸ்டேபிளா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப லூட்மிலா கால் பண்ணி அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ ஒரு 2 பேரும் பென்னும் லூட்மிலாவோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா அவருடைய ஹஸ்பண்ட் பார்க்கவே கொடூரமான நிலைமையில படுத்துக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்த காரலோ அவரை போட்டோ எடுக்க ட்ரை பண்றா. ஆனா அதை பார்த்த அந்த நபரோ வேகமா வந்து நம்ம கார்ல இறுக்கி பிடிக்க ஆரம்பிக்கிறாரு. உடனே பென் அவரை அடிச்சு நம்ம கார்ல காப்பாத்திடுறான். அப்படி அவர் தவழ்ந்து ஒரு ஓரமா போயிட்டு வாமிட் பண்ணிட்டு இறந்து போயிடுறாரு. இதெல்லாம் பார்த்த உடனே காரலுக்கு ஆலிவர் ஞாபகம் வந்துடுச்சு. இப்போ எப்படியாச்சும் அவனை டாக்கர் வீட்டுல இருந்து கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு வேகமா அவன் வீட்டுக்கு போறா. அங்க போய் பார்த்தா டாக்கர் ஒரு மீட்டிங்ல இருக்கான். அப்ப அவன் கிட்ட கேக்குறா, ஆலிவர் எங்க? அவன் இங்க இல்ல, அவன் ஃப்ரெண்டோட விளையாட போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எமோஷனல் இல்லாம பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா இவன் சொல்ற எதையுமே நம்பாம உள்ள போய் ஆலிவரை தேட ஆரம்பிக்கிறா. இவ இப்படி தேடிக்கிட்டு இருக்கும் போதே அங்க அந்த மீட்டிங்ல இருந்த எல்லா ஆட்களுமே நம்ம ஹீரோயினை சுத்தி வளைக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே அவ உஷாராகி அங்க தப்பிக்க ட்ரை பண்றா. ஆனா வேகமா அந்த டாக்கர் நம்ம காரல மடக்கி கீழே தள்ளி அவ மேல வாமிட் எடுக்க ஆரம்பிக்கிறான். ஆனா நல்ல வேலையை நம்ம ஹீரோயின் அவங்கிட்ட இருந்து தப்பிச்சு பேக் டோர் வழியா கார் எடுத்துக்கிட்டு வேகமா போக ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் கார் கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுது. அவளால அதுக்கு மேல ஓட்ட முடியல. காரை நிறுத்திட்டு அவ வேகமா போக ஆரம்பிக்கிறா. பின்னாடி அந்த நோயால பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாருமே இவளை துரத்திக்கிட்டு வர ஆரம்பிக்கிறாங்க. அங்க நிறைய கார் போய்கிட்டு இருந்தது. அந்த காரை வழி மடக்கி ஹெல்ப் கேக்குறா. ஆனா யாருமே கண்டுக்கல. சரி இதுக்கப்புறம் இங்க இருந்த வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட போறா. ஒரு ட்ரெயின்லயும் ஏறிடுறா. அங்க இருக்க மக்களும் நோயால பாதிக்கப்பட்டவங்க மாதிரி இருக்காங்க. இதை பார்த்து அவளுக்கு பயமாயிடுது. ஆனா அந்த டைம்ல ஒரு மெசேஜ் வருது. அது யார்கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா ஆலிவர் கிட்ட இருந்து. அவன் என்ன சொல்றான்னா, அம்மா அப்பா என்ன எங்கேயும் அடைச்சு வச்சிருக்காருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்புறான். இதை பார்த்த காரலுக்கு இன்னுமே எமோஷனல் ஆயிடுது. அவளால எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாயிடுறா. அப்ப அங்க இருந்த ஒருத்த மட்டும் பேச ஆரம்பிக்கிறான். இங்க இருக்க நாங்க அந்த நோயால பாதிக்கப்பட்டவங்க கிடையாது. ஆனா பாதிக்கப்பட்டவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா இந்த ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. நீங்களும் அதையே ட்ரை பண்ணுங்க. உங்க முகத்துல எந்த ஒரு உணர்ச்சியுமே காட்டாதீங்க. உங்களுக்கு எமோஷன்ஸே கிடையாது அப்படின்ற மாதிரி நடந்துக்கோங்க. அப்பதான் அவங்க கிட்ட இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப கரெக்டா பாதிக்கப்பட்ட ஆட்கள் எல்லாருமே உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. உடனே எல்லாரும் பயந்து ஓடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோயினும் எக்ஸிட் டோர் வழியா அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறா. அப்படியே ஓடி அவ ஸ்ட்ரீட்டுக்கு போறா. அங்க பாதிக்கப்படாத மக்களை போலீஸும் பாதிக்கப்பட்ட மக்களும் இழுத்துட்டு போறத அவ பாக்குறா. அது மட்டும் இல்லாம அவங்களோட வாயில வாமிட் பண்றதையும் அவ பாக்குறா. இதை பார்த்துட்டு அவளுக்கு எமோஷன்ஸ் வெளியே காட்டாம இருக்க முடியல. ஆனாலும் எப்படியோ கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு
ஃபேஸ்ல எந்த எமோஷனுமே இல்லாம நடந்து போய்கிட்டு இருக்கா. அப்படி நடந்து போய்கிட்டே இருக்கும்போது அவ பக்கத்துல ஒரு போலீஸ் வராரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நீ இங்க இருந்து போறதுதான் உனக்கு இப்ப நல்லதுன்னு நினைக்கிறேன், உன் முகத்துல வேர்வை வர ஆரம்பிக்குது, சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா இவரும் இன்ஃபெக்ட் ஆகாத ஒருத்தர் தான். உடனே இதை கேட்ட ஹீரோயின் அங்க இருந்து வேகமா போயிடுறா. அப்படி அவங்க அங்கிருந்து போகும்போது 2 பேரும் மாடியில இருந்து தற்கொலை பண்றதுக்காக நிக்கிறாங்க. ஏன் இதை பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மக்கள் கூட உயிர் வாழ்றதுக்கு அவங்களுக்கு பயமா இருக்கு. இதை பார்த்துக்கிட்டே நம்ம காரல் அங்க இருந்து போயிடுறா. அப்படியே நைட் ஆகுது, எல்லாரும் ஒண்ணு கூடுறாங்க. அப்ப காரலோட இன்னொரு ஃப்ரெண்ட் இருப்பான்ல, இந்த டிசீஸை கண்டுபிடிச்சானே, அவன் பேர் வந்து கேலியானா. இப்ப கேலியானாவும் அவனோட அசிஸ்டன்டும் சேர்ந்து இந்த நோய்க்கான வேக்சினை ரெடி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கான மாத்து மருந்து கண்டுபிடிக்கிற வரைக்கும் நம்ம யாரும் தூங்க வேண்டாம். சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க வெளியே நடந்து போறாங்க. அப்ப பார்த்தா நிறைய பேர் வேக்சின் போடுறதுக்காக லைனா நின்றுகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் தான். இந்த வேக்சினை போடுறது மூலியமா எல்லாருக்குமே அந்த தொற்றை பரப்பி விடுறான். அப்ப வெண்டி எனக்கும் வேக்சின் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உனக்கெல்லாம் வேக்சின் கிடையாதுன்னு சொல்லிட்டு வெண்டிய போலீஸ் எல்லாருமே துரத்தி அடிக்கிறாங்க. அப்ப காரல் வேக வேகமா போயிட்டு வெண்டியோட ரிப்போர்ட் எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறா. அப்ப அவளுக்கு ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. வெண்டியோட பிரெயின்ல ஒரு டிசீஸ் இருக்கு, அதனால அவளோட பிரெயின் வந்து ஹெல்த்தியா இல்ல. அப்ப ஆரோக்கியமா இல்லாத பிரெயினை வந்து இந்த நோய் தொற்றுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் புரியுது. அதே டைம்ல பையன் கிட்ட ஒரு மெசேஜ் வருது, அவன் பாட்டு வீட்டுல தான் அவன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம காரல் ஆல்ரெடி லைட்டா இன்ஃபெக்ட் ஆயிருக்கா. அந்த டாக்கர் நம்ம காரலுக்கு அந்த தொற்றை பரப்ப ட்ரை பண்ணுவான்ல, ஆனா இன்னும் அவ தூங்கல. அதனால அது இன்னும் இவ உடம்புல முழுசா பரவாம இருக்கு. இப்ப மட்டும் அவ தூங்குனானா அவ்வளவுதான், இவளும் அந்த நோய் தொற்றால பாதிக்கப்பட்டு மத்தவங்க மாதிரியே ஆயிடுவா. அப்புறம் பென் எப்படியாச்சும் கார்ல கொண்டு போயிட்டு ஸ்டேஷன்ல சேர்த்தணும்னு சொல்லிட்டு பாட்டியோட ஊருக்கு போறதுக்கான ட்ரெயின்ல ஏத்தி விட்டுறான். அப்படி அவ உள்ள போகும்போது அங்க நம்ம ஆலிவருடைய ஃப்ரெண்டும் இருக்கான். அவன் என்ன சொல்றானா, எங்க அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க, இப்ப எனக்குன்னு நீங்க தான் இருக்கீங்க, நானும் ஆலிவர் பார்க்க தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா அவனுமே டிசீஸால பாதிக்கப்பட்டவன் தான். அது காரலுக்குமே நல்லாவே தெரியுது. அவளும் நோயால பாதிக்கப்பட்ட மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்புறம் கரெக்டா அவ இறங்க வேண்டிய இடத்துலயும் போய் இறங்கிடுறா. அங்க நம்ம காரலுக்காக டாக்கரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம காரலும் இன்ஃபெக்ட் ஆன மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. அப்புறம் ஆலிவர் இருக்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். நம்ம காரலும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் முன்னாடி அவளும் பாதிக்கப்பட்டவ மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா இன்னுமே அவ ஆலிவரை பார்க்கல. அப்புறம் டாக்டருக்கு ஒரு பிசினஸ் கால் வருது. அந்த சமயத்தை பயன்படுத்தி அவ வீடு ஃபுல்லா தேட ஆரம்பிக்கிறா. அப்ப கரெக்டா ஒரு ரூம்குள்ள ஆலிவர் படுத்துக்கிட்டு இருக்கான். அவனை பார்த்த உடனே அவன் பாதிக்கப்பட்டானா இல்லையான்னு இவனுக்கு தெரியல, அம்மா பாதிக்கப்பட்டாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு இவனுக்கு தெரியல. இப்படி 2 பேரும் கொஞ்ச நேரம் அப்படியே பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் காரல் அவளோட எமோஷனை காட்ட ஆரம்பிச்ச உடனே பையன் ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிறான். இப்பதான் அம்மாவுக்கு நிம்மதியாவே இருக்கு. அவனுக்கு ஸ்லீப்பிங் டிசார்டர் இருக்கு, அந்த மெடிசனாலதான் அவன் இன்னும் பாதிக்கப்படல அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு புரிய வருது. இப்படி இவங்க பாச மழையை பொழிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது உள்ள நம்ம ஆலிவருடைய ஃப்ரெண்டு வந்துடுறான். இவங்க இப்படி எமோஷனை காட்டிக்கிட்டு இருக்கிறத அவன் பாத்துடுறான். இப்ப அப்படியே அவன் வெளியே போய் சொல்றதுக்காக போறான். ஆனா சீக்கிரமா இவங்க 2 பேரும் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஆனா ஜன்னல் வழியா டாக்கர் பாத்துறான். பாத்துட்டு அவனும் மத்த ஆட்களும் அவங்கள துரத்துக்கிட்டு போறாங்க. இவங்க 2 பேரும் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போகும்போது அப்ப ஒரு இடத்துல ஆலிவர் ஒரு ஜன்னலை பாக்குறான். அதுக்குள்ள போயிடலாமான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அதுக்குள்ள போறாங்க. ஆனா டாக்கரும் இவங்கள ஃபாலோ பண்ணி அந்த வீட்டுக்குள்ள வந்துடுறான். வந்து நம்ம காரலையும் இறுக்கி புடிச்சிடுறான். பின்னாடி இருந்து வந்த ஆலிவர் அவனை அடிச்சிடுறான். அங்க இருந்து 2 பேரும் தப்பிச்சு ஓடிடுறாங்க. அப்படியே காலியான ஒரு மெடிக்கல் ஷாப்குள்ள போறா. அங்க போயிட்டு அவ என்ன சொல்றானா, நான் ஒருவேளை தூங்கிட்டேனா இந்த இன்ஜெக்ஷன் எடுத்து என் நெஞ்சிலேயே குத்தணும், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஏன்னா அவ தூங்கி பல நாட்கள் ஆகுது. அவளையே மீறி அவ தூங்கிடுவான்னு சொல்லிட்டு அவளுக்கே பயமா இருக்கு. அப்ப அவ என்ன பண்றான்னா பெண்ணுக்கு கால் பண்ணி நான் இங்கதான் இருக்கேன், என்ன வந்து பிக்கப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அப்ப ஆலிவர் அங்க ஒரு டோர் இருக்கிறத பாக்குறான். அந்த டோரை திறக்கலான்னு ட்ரை பண்ணும் போது காரல் வேகமா வந்து நீ இங்கே இரு, நான் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறா. உள்ள போய் பார்த்தா நிறைய பாதிக்கப்பட்ட மக்கள் இறந்து போய் கிடக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க ஒரு கன் இருந்துச்சு. அந்த கன்னையும் சேஃப்டிக்காக எடுத்துட்டு வந்துடுறா. எடுத்துட்டு வந்து அந்த கதவை மூடிடுறா. கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஆலிவர் தூங்கிடுறான். அவன் தூங்குனால எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா காரல் தூங்க முடியாதுல்ல, அதனால நிறைய மாத்திரைகள்லாம் எடுத்து அவ வாயில போட ஆரம்பிக்கிறா. இதுதான் நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்து அந்த சீன். கொஞ்ச நேரத்துல யாரோ கதவை வேகமா தட்டுற மாதிரி இருக்கு. இத பார்த்து பயந்து அம்மா கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு வேகமா வரான். வந்து பார்த்தா இங்க ஆல்ரெடி காரல் தூங்க ஆரம்பிச்சுட்டா. உடனே அவங்க அம்மா சொன்ன மாதிரி ஒரு ஊசியை போட்டு அவளை எழுப்பி விட்டுறான். உடனே அம்மா சாரிடா நான் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எழுந்துடுறா. அப்ப பார்த்தா யாரோ வராங்க. யாருன்னு பார்த்தா அது பென் தான். பென்னை பார்த்த உடனே காரலுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. உடனே அவனை கட்டி பிடிச்சிட்டு அழ ஆரம்பிக்கிறா. அப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா பென் ஃபேஸ் வித்தியாசமா இருக்கு. அவன் பேசுறதும் வித்தியாசமா இருக்கு. என்னன்னு சொல்லிட்டு தள்ளி நின்று பார்த்தா பென் அந்த நோயால இன்ஃபெக்ட் ஆயிட்டான். அவன் என்ன சொல்றானா, நீயும் என் கூட வந்து சேர்ந்துடு, நம்ம கம்யூனிட்டி இன்னும் பெருசாகும். அங்க கொலை கொள்ளை கற்பழிப்பு இது மாதிரி எந்த ஒரு கிரைமும் இல்லாத ஒரு நல்ல கம்யூனிட்டியா எதிர்காலம் இருக்கும், நம்மளால இருக்கும்
அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இவன் இப்படி பேசுறத பார்த்து உடனே காரல் துப்பாக்கி எடுத்து அவனை சுடுறதுக்காக ரெடியா இருக்கா. ஆனா அவன் கதவை ஓபன் பண்ணி விட்டுறான். பின்னாடி இருந்து நிறைய பேர் வராங்க. அவங்க எல்லாருக்குமே இம்யூனிட்டி அதிகமா இருக்கவங்கள பிடிக்கவே பிடிக்காது. அதனால அவங்களுடைய முதல் டார்கெட் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆலிவர் தான். ஆலிவரை பிடிக்கிறதுக்காக வராங்க. இதை பார்த்த அம்மாவுக்கு சம காண்டாயி அங்க எல்லாரையுமே சுட்டுறாங்க. ஆனா பென்னை சுட முடியாம அவன் கால்ல மட்டும் சுட்டுட்டு அங்க இருந்து அவங்க 2 பேரும் தப்பிச்சு போயிடுறாங்க. அப்புறம் வெளியே வந்து அங்க இருந்து ஒரு போலீஸ்காரை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து போறா. அப்ப கேலியோனை கால் பண்ணி நான் சொல்ற பில்டிங்க்கு வா, அங்க மேல ஹெலிகாப்டர் ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா அவ கார்ல தூங்கிக்கிட்டு வராங்க. இவள முன்னேறி போகவே விட மாட்டாங்க. காரை இப்படி அப்படி வளைஞ்சு வளைஞ்சு ஓட்டி அவங்க எல்லாரையுமே தள்ளி விட்டுடுறா. அது மட்டும் இல்லாம அவ கார்ல நெருப்பும் பத்திக்குது. அதையும் கண்டுக்காம நெருப்பு எரிஞ்சா கூட நான் நிறுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு வர வேண்டிய இடத்துக்கு வந்துடுறா. ஹெலிகாப்டர்ல கிளம்பிடுறாங்க. இவங்க எல்லாருமே இப்ப தப்பிச்சிடுறாங்க. அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு காட்டினா ஃபைனலி இந்த டிசீஸ்க்கான வேக்சினேஷனை சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால அந்த தொற்றுல பாதிக்கப்பட்ட எல்லாருமே பழைய மாதிரி மாறிடுறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம கேலியோனோ தான். அவர் என்ன சொல்றாருன்னா இந்த வேக்சினேஷன் கண்டுபிடிச்சாச்சு, ஆனா இந்த டிசீஸால பாதிக்கப்பட்ட எல்லாருக்குமே அவங்க பழைய வாழ்க்கையில் நடந்த எல்லாமே மறந்து போயிடுச்சு. இப்ப நம்ம ஹீரோயின் எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல. இப்ப அப்படியே கார்ல காட்டினா பென்னும் கார்லும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவன் நம்ம ஆலிவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பான்ல, அவனை அடாப்ட் பண்ணிக்கிட்டா. அப்ப பென் நியூஸ் பேப்பர்ல பார்த்து நிறைய கிரைம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத சொல்றான். இதை கிட்ட கார்லுக்கு ஏலியன் சொன்னதான் ஞாபகம் வருது. இப்படி இந்த படம் முடியுது. படம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க गाइस. எல்லாருக்குமே அந்த தொற்ற பரவ வச்சுக்கிட்டு இருக்கான். என்னதான் நமக்கு டக்கரை இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். பின்னாடி எக்ஸிட் டோர் பின்னாடி ஒரு முகத்துல வேர்வை உன் முகத்துல வேர்வை ஓ மாலா எரிச்ச தாங்க முடியலடி பேன 12ஆம் நம்பர்ல வை. அங்க போ காரலுக்கு கால் வருது. அம்மா நம்ம நம்ம நாயோட ஓனர் வந்து அந்த நாயை கூட்டிட்டு போயிடுறாரு. ஓ நாயின்னு சொல்லக்கூடாதோ, எங்க ஊர்ல நாயின் தாங்க சொல்ல.